அனைவருக்கும் வணக்கம். கோவை மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு திமுக எப்பவும் போல பொய் பிரச்சாரத்தை சொல்லிட்டு வராங்க. 20 லட்சத்துக்கும் கம்மியான மக்கள் இருப்பதனால் நிராகரிக்கப்பட்டது, பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் வஞ்சகம் பண்றாங்க அப்படின்னு எப்பயும் போல அடுக்கடுக்கான பொய் பிரச்சாரங்கள். முதல்ல இந்த திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஏன் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றதுன்னா, ஒரு காலத்துல தமிழகத்துல திறமை வாய்ந்த அதிகாரிகள் மிக சிறப்பான திட்டமிடல் எல்லாம் செய்துட்டு இருப்பாங்கன்னு பேர் வாங்கின தமிழ்நாடு, திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தவர்களே எல்லா விஷயத்திலும் படுபாதாளத்துக்கு போன மாதிரி ஒரு டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றது கூட துப்பில்லாத ஒரு அரசாங்கமாக அனைத்து தகவல்களையும் தவறாக கொடுத்ததனால் மத்திய அரசாங்கம் கிளாரிபிகேஷன்ஸ் கேட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க. இவங்க எப்படி இந்த மாதிரி தவறான தகவல்கள்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். உதாரணமா சென்னை மெட்ரோ 55 கிலோமீட்டர் மெட்ரோ நீளம் இங்க சென்னையில இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த எக்ஸ்டெண்டட் சென்னை நீங்க எடுத்துட்டீங்களா எல்லாருமே இந்த மெட்ரோ திட்டத்தை பயன்படுத்துறாங்க. நாள் ஒன்றுக்கு இங்க பிப்ரவரி 2025 டேட்டா படி 4 லட்சம் பேர் தான் மெட்ரோ ரயில உபயோகிக்கிறாங்க. கோயம்புத்தூர் பாப்புலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 20 லட்சம் இருக்கலாம் உதாரணமாக. ஆனா 6 லட்சம் பேர் தினமும் மெட்ரோ பயன்படுத்துவாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னு இவங்க ரிப்போர்ட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்ப மத்திய அரசாங்கம் என்ன கேக்குதுன்னா, இவ்வளவு பெரிய சென்னை ஊர்ல இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊர்லயே ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் தான் பயணிக்கும் போது கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு நாளைக்கு 6 லட்சம் பேர் மெட்ரோ ரயில பயன்படுத்துவாங்க, இது சரியா இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது, மெட்ரோ திட்டம் கட்டும்போது ரைட் ஆஃப் வே அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது கோயம்புத்தூர்ல முழுக்க எலிவேட்டட் மெட்ரோ, அதாவது பில்லர் போட்டு தான் மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்த முடியும். அப்போ அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டக்கூடிய மொத்த இடத்திலையும் 22 மீட்டர் ரைட் ஆஃப் வே இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவுகோல் மெட்ரோ திட்ட வரைவறிக்கையில் இருக்கு. ஆனால் இவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்ல அனுப்பியிருக்கக்கூடிய ரூட்ல 79% ரூட்ல 15 மீட்டருக்கு குறைவான ரைட் டு வே இருக்கு. அதுலயும் இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் வரைக்கும் இவங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கக்கூடிய ரூட்ல வரக்கூடிய ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ரோட்ல ரைட் டு வே வெறும் 7 மீட்டர் தான். அப்போ 22 மீட்டர் இருந்தாதான் நீங்க எலிவேட்டட் மெட்ரோவே கட்ட முடியும்ன்றப்போ 7 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் மெட்ரோ ப்ராஜெக்ட் கட்டுவேன் நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்க உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. அவங்க இங்க அசஸ் பண்ணி இந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் கட்ட முடியுமா அப்படின்னு குறைந்தபட்ச சோதனையை செய்வாங்க. இப்படி செஞ்சு நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய திட்டத்துல 79% இடத்துல மெட்ரோ ட்ரெயின் எலிவேட்டடே கட்ட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துல இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ முழுக்கமா கட்டிடுவோம், கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏர்போர்ட் இதே மாதிரிதான், சென்னை ஏர்போர்ட்ல இன்னும் நில கையகப்படுத்துறதே 3 வருஷமா உங்க அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கு, உருப்படியா அது பண்றதுக்கு வக்கு இல்ல. அப்ப கோயம்புத்தூர் மெட்ரோல 34 கிலோமீட்டருக்கு நீங்க எப்ப லேண்ட் அக்விசிஷன் பண்ணி எப்ப நீங்க மெட்ரோ கட்டி முடிப்பீங்க? 3 வருஷத்துல எல்லாம் உங்களால கட்ட முடியாது அப்படின்னு உங்க லட்சணத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால 20 லட்சம் மக்கள் தொகையினால அவர்கள் திருப்பி அனுப்பவில்லை. நீங்கள் தயாரித்து அனுப்பிய ஒரு கேடுகெட்ட கேவலமான பிராக்டிகலி நாட் ஃபீசிபிள் ரிப்போர்ட்டை நீங்க அனுப்புறதுனால உங்க மூஞ்சில தூக்கி அடிச்சிருக்காங்க ரிப்போர்ட்டை. நீங்க என்ன பண்ணணும்னா, உருப்படியான ஒரு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அது பண்ண முடியும் அப்படின்னு அவர்கள் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ரூட்ல உக்கடம் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல பிக் பஜார் ஸ்ட்ரீட், அதாவது பெரிய கடை வீதி நம்ம சொல்லணும், நான் கோயம்புத்தூர்ல தான் பிறந்து வளர்ந்த அந்த பெரிய கடை வீதியில 12 to 22 மீட்டர் தான் ரைட் ஆஃப் வே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நவாப் ஹக்கீம் ரோட்ல 10 to 12 மீட்டர் தான் ரைட் ஆஃப் வே இருக்குன்றாங்க. அப்போ 10 to 12 மீட்டர் ரைட் ஆஃப் வே இருக்கிற இடத்துல எப்படி நீங்க எலிவேட்டட் மெட்ரோ ப்ராஜெக்ட் அமல்படுத்துவீங்கன்னு கேட்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருந்தால், திறமையான இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா, திறமையான அதிகாரிகள் இருந்தாங்கன்னா, அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் அனுப்புங்க. அதுக்கப்புறமா தமிழகத்துல கோயம்புத்தூரை மோடி அவர்கள் வஞ்சிச்சிட்டார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதனால ஒரு டிபிஆர் பண்றதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மெட்ரோ திட்டத்தை நிராகரித்து விட்டது என்று பொய் சொல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்கக்கூடிய 3 பேஜ் பக்கம் எங்க கிட்ட இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சார்பா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதை நாங்க எடுத்துட்டு போய் சேர்ப்போம். உங்க பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம். நன்றி, வணக்கம்.